ஹாய், வெல்கம் டு உழவன் மகள் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இது இட்லி தோசைக்கு அருமையான சைடிஷ்ங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நிறுத்திக்கோங்க. அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் பூ, இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மையம் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை மசித்து எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கையும் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட்டினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போனால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் அப்படியே சைடில் இட்லி வேக வச்சுட்டு இப்போ கொதி வந்துருச்சு. உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்திட்டிங்கன்னா கும்பகோணம் கடப்பா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கும்பகோணம் கடப்பா எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.